உங்கள்ட்ட உண்மையாவே கேக்குறேன், சௌந்தர்யான் ரயானா பார்த்தா என்ன லவ்வர்ஸ் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது? அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன். ஏன் அப்படி கேக்குறேன்னா, முந்தானேத்து ரயான் வீட்ல இருந்து போயிருந்தாங்கல்ல, அப்ப ஏதோ இந்த மாதிரி சொல்லி வச்சிருந்திருக்காங்க போல இருக்கு. இல்ல நம்பாலு தப்பா புரிஞ்சுக்கிட்டாரான்னு தெரியல. போய் சம்பந்தமே இல்லாம சௌந்தர்யா கிட்ட என்னென்னவோ சொல்றாங்கப்பா நம்மள பத்தி, தப்பா இருக்கு தப்பா இருக்கு தப்பா இருக்கு, என்ன தப்பா இருக்கு அப்படின்றதுதான் தெரிய மாட்டேங்குது. ஏதோ ப்ராஜெக்ட் ஆயிருக்குன்றாங்க, கேம பார்த்து ஆடுன்றாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. உன் வீட்ல இருந்து வர்றப்ப நான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போறேன்னே தெரியல. டேய் என்னடா சொல்ற? என் வீட்ல இருந்து வந்தா நீ எதுக்குடா பயப்படணும்? இல்ல என் வீட்ல சொன்னதெல்லாம் வச்சு பாக்குறப்போ லைட்டா எனக்கு பயமா இருக்குது. எப்படியும் உன் வீட்ல இருந்து வந்து ஏதாவது ஒன்னு சொல்லதான் போறாங்க, கேம் நல்லா ஆடுறேன்னு சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்ல போறாங்களோன்னு பயமா இருக்குது. நினைச்சாலே பயமா இருக்கு. டேய் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானடா, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பொசசிவ்னஸ் வரும்ல, அதை தானே நம்ம காமிச்சிக்கிட்டோம். அது வெளியே தப்பா போறதுக்கு சான்ஸ் இருக்கா தெரியல, அதான் எனக்கு பயமா இருக்கு. உன் வீட்ல இருந்து என்ன சொல்லுவாங்களோன்னு. அட இவன் ஒருத்தன் என் வீட்ல எல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க, நான் அமைதியாடுறா அப்படின்னு சொன்னாலும் திரும்ப 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 அதையே சொல்லிட்டு இருக்காரு. டேய் சும்மாறா, பப்ளிக் எக்ஸாமுக்கு போற பையனோட அம்மா புலம்புற மாதிரி சும்மா புலம்பி. பட் இந்த ரெண்டு பீசி அப்படி வச்சு பார்க்கவே தோண மாட்டேங்குது. இது வரைக்கும் ரீல்ஸ்லயும் கூட இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு பேக்ரவுண்ட்ல ரொமான்டிக் சாங் கூட போட்டு பார்த்தது கிடையாது. அப்படி என்ன ரயானோட அக்கா மண்டையை கழுவி விட்டுருப்பாங்கன்னு தெரியலையா? அதான் நானும் யோசிக்கிறேன். அடுத்தபடியாக பவித்ரா தீபக் கிட்ட இந்த ராணுவ தொல்லை தாங்க முடியல, ஸ்கூல் டாஸ்க்லயே பாக்குறதுக்கு பரிதாபமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஸ்பேஸ் கொடுத்தேன், எல்லாரும் கலாய்க்கிறாங்களே அப்படின்னு அதை அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு இந்த ஏஞ்சல் வெர்சஸ் டெவில் டாஸ்க்ல குடுமி போட்டு விடுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான். சரி போய் தொலைன்னு விட்டா வீக்கெண்ட்ல வந்து அதை பெருசா சொல்லிட்டு இருக்கான். என்ன பண்றது அப்படின்னு கேட்க, அவ்வளவுதான் எலிமினேட் பண்ணி விட்டுற வேண்டியதாமா, சொல்லி பாரு. ஆனா நீ வேற எத்தனையோ தடவை சொல்லிட்டேன் இவன்ட்ட, இருந்தாலும் திரும்ப திரும்ப இப்படி பண்ணிட்டே இருக்கானே, எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. இதுக்கப்புறம் அவன்கிட்ட பேச போறதே கிடையாது, அவன்கிட்டயும் சொல்லிட்டேன் பேசாதரா அப்படின்னு. அதுக்கு அவன் என்ன தெரியுமா கேட்கறான், ஒரே வீட்டுக்குள்ள இருந்து எப்படி பேசாம இருக்கிறது அப்படிங்கிறானே. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நம்ம வேணா சண்டை போடாம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா அப்படின்னு கேட்கறான். என்ன பார்த்தா லூசு மாதிரி தெரியுதா அவனுக்கு? பார்த்தா தெரியல, பட் நீ பேசினா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு பைபிள போட்டு டார்ச்சர் பண்ணுது போல இருக்கு இந்த பொண்ணு. சரி அந்த பொண்ணு தான் பிடிக்கலன்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட பொண்ணே தேவையில்ல, ஃப்ரெண்டா கூட வேணாம் அப்படின்னு விட்டுட்டு போவாம எதுக்காக இந்த பைபிள் இந்த பொண்ணு பின்னாடியே சுத்திட்டு இருக்குன்னு தான் தெரிய மாட்டேங்குது. ஒருவேளை உண்மையிலேயே இருக்குமோ? நோ ஒன் சைடு லவ். அடுத்தபடியாக எல்லாரையும் வரிசையா நிக்க வச்சு ஒவ்வொருத்தர்கிட்டயும் உங்க வீட்ல இருந்து யாராவது வந்தாங்கன்னா எப்படி கூப்பிடுவீங்க அப்படின்னு கேட்க, அன்சிதா உம்மி அப்படின்னு கூப்பிட்டு பார்த்தாங்க, நோ ரெஸ்பான்ஸ். ஜெஃப் மம்மி அப்படின்னு கூப்பிட்டு பார்த்தாரு, நோ ரெஸ்பான்ஸ். பவித்ரா அம்மா அப்படின்னு கூப்பிட்டு பார்த்தாங்க, அப்போ நோ ரெஸ்பான்ஸ். பட் சௌந்தர்யாவை கூப்பிட்டு பிக் பாஸ் கேட்கவே இல்ல எப்படி கூப்பிடுவீங்கன்னு. அம்மா அப்பா அப்படின்னு கூப்பிட்டாங்களா, உடனே கதவு திறந்து அம்மா அப்பா தம்பி எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு என்னங்கிறப்ப அப்பா உள்ள வந்த உடனே கன்னடத்து தமிழ் பேசுவாங்க தெரியுமா ஒரு சிலர், அந்த மாதிரி நல்லா கிரியாமா அப்படின்னு கேட்டாரு. என்ன சாமி நம்ம பாஷெல்லாம் பேசுதே அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் தெரியுது அங்கிள் கன்னடத்து தமிழ்ல பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி. இந்த ஒரே ஒரு வாக்கியம் மட்டும் தான் தமிழ்ல தெரியும். சோ தனியா கூப்பிட்டு கவனமா ஆடுமா, அந்த மீட்டிங்ல அந்த மாதிரி கால் போட்டு உட்காந்துண்டியா, அதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதே மாதிரி மஞ்சரியை கிண்டல் பண்ண தெரியுமா, அதுவும் எனக்கு பிடிக்கலை. எல்லாரையும் மதிக்கணும், பின்னாடி போய் பேசக்கூடாது இப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பயபுள்ள டேய் நீ என்னடா இவ்வளவு குண்டாயிட்ட அப்படின்னு பேச்ச மாத்தி விடுது. ஆமா இது ரொம்ப முக்கியம், மத்தவங்கள பார்த்து அறிவில சென்ஸ் இல்ல அப்படிலாம் கேக்குறிய, உனக்கு இருக்கா முதல்ல அப்படின்னு கழுவி ஊத்த ஆரம்பிச்சிட்டாரு தம்பி. தம்பி மாதிரிடா பேசுற. அம்மா என்ன சொன்னாங்க, ஏமா வீட்ல எல்லாம் ஒழுங்கா தானே இருந்தா, இது நான் புதுசா இங்க வந்து வேற மாதிரி பண்ணிட்டு இருக்கிற. விஜய் சேதுபதி சார் எவ்வளவு டிப்ஸ் கொடுக்குறாரு, அதெல்லாம் ஒழுங்கா கேளுமா, எப்ப பாரு கத்திக்கிட்டே இருக்கிறிய. அது மட்டும் இல்லாம அது என்ன ரியாக்ஷன் அது அப்படின்னு அம்மா கேட்க, எல்லாம் உன்டன் தான் வந்துச்சு அப்படின்னு அதுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. மொத்தத்துல நம்ம சௌந்தர்யாவை வேற ஒரு குடும்பம் வந்து கழுவி ஊத்தும் அப்படின்னு பார்த்தா அவங்க குடும்பமே கழுவி ஊத்த ஆரம்பிச்சிச்சு அவங்கள. அதுலயும் இவர் அண்ணனா தம்பியான்னு தெரியல, கழுவி ஊத்தி காய வச்சு மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து கழுவி ஊத்துறாரு. நெக்ஸ்ட் உங்களுக்கு யார் மேலயாவது முரண்பாடு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, எங்களுக்கு யார் மேலயும் இல்ல, நாங்க ஒண்ணு பெத்து வச்சிருக்கிறோமே அது மேலதான் முரண்பாடு இருக்கு. பிறந்ததுல இருந்து ஃப்ரீடமா விட்டுட்டோம், செல்லம் கொடுத்து யாரையும் ஹர்ட் பண்ணாதமா இந்த மாதிரி, அண்ட் முக்கியமா இந்த மாதிரி ரியாக்ஷன் எல்லாம் கொடுக்காதமா. ஆமா இவங்க பண்றதெல்லாம் நல்லா இருந்தா ஓகே, ஆனா எனக்கு பிடிக்க மாட்டேங்குதே, அப்புறம் எப்படி ஏத்துக்கிறது அப்படின்னு கேட்க, ஏத்துக்கணுமா ஏத்துக்கணும் அப்படிங்கிறாரு அப்பா. அப்பாவே சொல்லிட்டாரா? சோ சுத்தி இருந்தவங்களுக்கு எல்லாம் ஷாக்கு, அடேங்கப்பா நம்ம பண்ணணும்னு நினைக்கிறது அவங்க அப்பாவே பண்றாரு அப்படின்னு. அதே மாதிரி முத்துவை கூப்பிட்டு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம் முத்து, ஆனா நீங்களே சொல்லிட்டீங்க அந்த மாதிரி கால் போட்டு மீட்டிங்ல உட்கார கூடாதுன்னு சொல்லி இப்படின்னு ரூம்குள்ள பர்சனலா என்ன பேசினாரோ அததான் இங்கேயும் பேசினாரு. நல்ல மனுஷன், பேக்கரி வச்சிருக்காரு, நிறைய கஸ்டமரை பாப்பாரு, சோ கொஞ்சம் கடுகடுன்னு இருப்பாரோ அப்படின்னு யோசிச்சு வச்சா அதே பேக்கரியில இருக்க குலாப் ஜாமுன் மாதிரி ஸ்வீட்டா இருக்காரு. அப்படியே நன்றி வணக்கம்ட்டு போயிட்டாங்க இந்த ஃபேமிலி. அதுக்கப்புறம் ஜெஃப்பை கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்காங்க, வந்துட்டு உடனே போயிட்டாங்களே அப்படின்னு மிஸ் பண்ணி. அதுக்கப்புறம் ஜாக்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காங்க, நான் யாரையும் பத்தி பின்னாடி பேசவே இல்லையடி, எதுக்கு அதை சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னு கேட்க, ஏண்டி என்னையே பத்தி நீ பின்னாடி பேசல நடிக்கிறேன்னு சொல்லி அதை என்கிட்டயே சொல்லிருக்க வேண்டியதானடி, நான் தான் விட்டு ஏற்கனவே சொல்லிட்டேன்லடி, நீ கண்டென்ட்டுக்காக அழுகுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி. ஐய் அது எப்போ சொன்ன, இது எப்போ சொல்ற, உன்னை பத்தி நான் பின்னாடி போய் பேசியிருக்கேனா இல்லை 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 அப்படி இல்லடி, உன்னை எனக்கு பிடிக்கும், அதுக்காக உன் கேரக்டர் எல்லாமே பிடிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது, உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் என்னோட கேமை ஸ்பாயில் பண்ணுதோன்னு தோணுதுடி, ஏண்டி அதை என்கிட்டயே சொல்லிருக்க வேண்டியதானடி, தள்ளி போயிருப்பேன்ல, நேரடியா பேசியிருக்கலாம்.
இங்க பாரு சவுண்டே, நான் உனக்கு சொல்றேன் நல்லா கேட்டுக்க. வெளியவும் போய் இந்த மாதிரி ஒருத்தரை பத்தி பின்னாடி பேசி அது இன்னொருத்தவங்க மூலியமா அவங்க காதுக்கு போச்சுன்னா அது நல்லா இருக்காதுடியே. எனக்கு என்னமோ உன்னை யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் சொல்ல வச்சிருக்காங்களோன்னு தோணுதே. தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாத. கூடவே இருந்து இப்படி பண்ற பத்தியா அந்த மாதிரிலாம் சொல்லாதடி. கூடவே இருந்து கீழவே இருந்துட்டு எனக்கு ஹர்ட் ஆகுது. கூடவே இருந்துன்ற வார்த்தை. ஏய் அப்படி சொல்லடி. என்ன அப்படி சொல்லடி? நான் ஒன்னும் தப்பாலாம் சொல்ல. இந்த வீட்டுக்குள்ள நடக்கிறத வச்சு தான் சொல்றேன் அப்படின்னு இந்த ரெண்டு பீஸுங்களும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டேன். கட்சியை கட்டி புடிச்சு அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க சௌந்தர்யா. அந்த வார்த்தை சொன்னது கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி. நீ நல்லவன்டா, நீ ரொம்ப நல்லவன்டா, நீ நண்பன்டா மச்சான். பட் அதெல்லாம் சரி, யாரோ ஒருத்தங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் சௌந்தர்யாக்கு இப்படி தோணி இருக்கா, இல்ல உண்மையிலேயே ஸ்கோர் பண்ணியே அவனை இதுக்கு மேல அதனால ஃப்ரெண்ட்ஷிப் கின்ஷிப் எல்லாம் வச்சுக்க கூடாது அப்படின்னு தோணி பண்ணிருக்காங்களான்னு தெரியல. பட் ஜாக்குள்ள இருக்கிற அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பர்சன் யாரா இருக்கும்? ஒருவேளை பக்கத்திலேயே ஒருத்தர் படுத்துட்டு இருக்காரு, அவரா இருக்குமோ? Brilliant, sir. Thank you. அடுத்தபடியாக பவியை தனியா கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு செக்அப் பண்ணணும், உள்ள வரீங்களா அப்படின்னு பேருக்கு ஒருத்தர் செக்அப் பண்ணி வெளியே அமுச்சு விட்டாரு. பவித்ரா அப்படியே ராணுவம் கொஞ்சம் வர சொல்றீங்களாமா? வர சொல்றேன், முடிஞ்சா 1 மணி நேரத்துக்கு வச்சுங்க அவனை உள்ளியே அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு ராணுவ கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுற அளவுக்கு மரண பீதியில இருக்கிறாங்க பவித்ரா. எந்த அளவுக்கு லவ் டார்ச்சர் பண்ணிருந்தா இந்த அளவுக்கு இவங்க தெரிச்சு ஓடுவாங்க. அவன் என்னமா என்னை லவ் பண்றான்னு என்னை பார்த்தாலே குலவரியா குதறி தள்ளுறாளையா. சோ ராணுவ உள்ள போய் பார்த்தாரா, டாக்டர் ஏடா கூடமான கேள்வி எல்லாம் கேட்டு கை பிரச்சனையா இருக்குதே, இருங்க இந்த கத்தியை வச்சு அறுத்து எடுத்துருவோம் அப்படின்னு பின்னாடில இருந்து ஒரு அட்டக்கத்தி எடுக்க இந்த பீஸ் பயந்துடுச்சு. அதுக்கப்புறம் யாரு, நமக்கு யாரோ தெரிஞ்சவங்க மாதிரி தானே இருக்கு அப்படின்னு மூஞ்ச திறந்து பார்த்தா இவரோட தம்பியா. ஆனா மூஞ்ச திறந்து 10 செகண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஒன்னு பாடியை வச்சு கண்டுபிடிச்சிருக்கணும், இல்ல வாய்ஸை வச்சு கண்டுபிடிச்சிருக்கணும், அட்லீஸ்ட் மூஞ்ச பார்த்ததுக்கு அப்புறமாவது கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தா அதையே லேட்டா தான் கண்டுபிடிச்சாரு. ஓ, இவனையே இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கானுங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா தங்கச்சி எல்லாரும் சேர்ந்து வந்தாங்க. வந்த உடனே ராணுவ கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமா அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க அம்மா. அப்புறம் நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரருக்கு ஒரு தேங்க்ஸ் சொன்னாங்க. ஏன் அப்படின்னா அவர் தானே ராணுவ கீழே விழுந்த உடனே கைத்தாழ கூட்டு போய் அந்த மெடிக்கல் ரூம்ல விட்டாரு. அது மட்டும் இல்லாம அவர் மட்டும் தான் நம்பினாரு உண்மையிலே அடிபட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த பாசம் இருக்க தானே செய்யும். கடவுள் மாதிரி நீங்க தான் சார் வந்து காப்பாத்துனீங்க. பட் இவங்க எல்லாம் வந்த உடனே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அன்சிதா ஐயோ முரண்பாடுன்னு சொன்ன உடனே என்னதானே கேள்வி கேட்பாங்க அப்படின்னு போய் ஒளிய ஆரம்பிச்சிட்டாங்க. அன்சிதா ஆரம்பத்திலே பயப்பட்ட மாதிரி சௌந்தர்யாவும் சரி ஜாக்கும் சரி பயந்து போய் பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. எங்க தனியா போற நீ? கிரவுட் தான் உள்ள வா. டேய் மறையாத, மார்க்ல வந்து நில்லு. ஏமா நீ ஒளியற அப்படின்னு ஜாக்கிட்ட கேட்டா தெரியலடா ஏதாவது பேசிருப்பனோன்னு தோணுது அப்படிங்கிறாங்க. ஆமா இந்த பீஸ பத்தி எந்த பீஸ் தான் பேசல, எல்லா பீஸுங்களும் பேசிச்சு. அப்ப எல்லாருமே தான் பயப்படணும். அதுதானே பயமா இருக்கு. நெக்ஸ்ட் ராணுவ தனியா கூப்பிட்டு டேய் தம்பி எதுக்குடா வீக்கெண்ட்ல பேசவே மாட்ற? அது தெரியலமா அப்பப்ப மறந்து போயிடுது, பேசுப்பா. அந்த கமெண்ட்ரி கொடுக்குறப்பெல்லாம் நாய் நல்லா பேசுதே அப்படின்னு நினைச்சேன், ஏன் வீக்கெண்ட்ல மட்டும் இந்த நாய் பேச மாட்டேங்குதே அப்படின்னு ஃபீல் ஆச்சுப்பா. சோ பேசுப்பா. சரிமா பேசுறமா. அண்ட் அவரோட அப்பா ஏண்டா நீ லாயர் தானடா? என்ன சொன்னீங்க? வக்கீல் சார்னு சொன்னேன். அடிக்கடி சொல்லுங்கண்ணே, எனக்கே மறந்துடும் போல. ஏண்டா வீக்கெண்ட்ல ஒழுங்கா பேச மாட்டற? ஒழுங்கா பேசு. மத்தவங்கள்ட்ட போய் ஒப்பீனியன் கேட்காத. உனக்கு என்ன தோணுதோ அதை பேசு. விஜய் சேதுபதி சார் என்ன பேசுறாருன்றத காது கொடுத்து கேளு. அவர் எல்லாருக்கும் டைம் கொடுக்குறாரு, கொடுக்காமலாம் கிடையாது. சோ பேசுப்பா அப்படின்னு படிச்சு சொல்றாங்க. ஆனா இந்த வீக்கெண்ட் வந்து பாருங்க எப்படின்னு கேட்கிற கேள்விக்கே விஜய் டிவில அது இது எதுல மாத்தி யோசின்னு ஒன்று வரும் தெரியுமா? ஒரு கேள்வி கேட்டா சம்பந்தமே இல்லாம ஒரு பதில் சொல்றது. அந்த மாதிரி தான் ஏதாவது பண்ணும் பாருங்களேன். பஞ்சு நல்லா இருக்கான்னு மட்டும் பார்க்கணும், அதுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அப்புறம் இவங்க ஃபேமிலியில முக்கியமா ஒன்று சொன்னாங்க, நீ ஒரு தப்பு பண்ணிட்ட போய் சாரி கேட்கற, இருந்தாலும் அவங்க பின்னாடியே சுத்திட்டு இருக்கிய, அதை தயவு செஞ்சு பண்ணாத. அவங்க தான் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்கன்னு தெரியுதுல்ல, அப்புறமே என் பின்னாடியே போய் சுத்திட்டு இருக்க, அவங்கள விட்டு விலகி போ அப்படின்னு பொதுவா சொன்னாங்க. ஆனா அது பவித்ராவை மைண்ட்ல வச்சு தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்றது நம்ம கேமராமேனுக்கு புரிஞ்சு போச்சு. இப்படி சொல்லிட்டு இருக்கிறப்போ பவித்ராவை காமிக்கிறாரு. அவ ஏன் உன்னை வேணான்னு சொல்றான்னு உனக்கு தெரியுதா? அதுதான் புரிய மாட்டேங்குதுடா. ஏன்னா நீ அவளுக்கு வேணாண்டா. சரி உங்களுக்கு யார் மேல முரண்பாடு இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு சௌந்தர்யா மேல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி தங்கச்சி சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா அன்னைக்கு கீழே விழுந்து வலிக்குதுன்னு கத்திட்டு இருக்கான், அழுவுறான். அப்ப நடிக்கிறான்னு சொல்லிட்டே இருக்கீங்களே, அப்படி என்ன எங்க அண்ணன் மேல உங்களுக்கு வன்மம்? அவன் அவ்வளவு சீக்கிரம்லாம் அழமாட்டான். அவன் அப்படி அழுவுறான்றப்போ எவ்வளவு வலிச்சிருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? ஏதோ அந்த பையன் பாடியில எனர்ஜினால எஸ்கேப் ஆயிட்டாயா. சாரிங்க என் தப்பு தான். அவன் இந்த வீட்டுக்குள்ள ஒரு சில இம்ப்ரெஷன்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருந்தானா, அந்த மாதிரி தான் ஏதோ பண்றான்னு நினைச்சு பண்ணிட்டேங்க, மன்னிச்சிருங்க மேடம் சாரி அப்படின்னு மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் இட்ஸ் ஓகே அப்படின்னு சிரிச்சிட்டு போயிட்டாங்க. மா நீ சொல்றதெல்லாம் சொல்லிட்ட, ஆனா என் புள்ள கஷ்டப்பட்டதுக்கு நான் 3 நாளா சாப்பிடாம இருந்தது தெரியுமா அப்படின்னு அம்மா ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. அந்த மம்மி அண்ட் டாடி வெரி ஸ்வீட், நீங்க எல்லாருமே என் பிள்ளைங்க தான், என் பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி உங்க எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு எவ்வளவு சப்போர்ட்டிவா பேசினார் தெரியுமா? அதை பாக்குறப்ப நமக்கே பொங்க ஆரம்பிச்சிச்சு. என்னங்க? அதே மாதிரி ஜெஃப்பை கூப்பிட்டு ஜெஃப் நீ ஒன்னும் தப்பு பண்ணல ராஜா, கில்ட்டியாலாம் ஃபீல் பண்ணாத, நீங்க எல்லாருமே கடவுளின் குழந்தைகள் அப்படின்னு பேசி மீண்டும் மீண்டும் பொங்க வைக்கிறார். ஆள் பாக்கிறதுக்கு ரகடா இருந்தாலும் மனசு அவர் போட்டிருக்க சட்டை மாதிரி அவ்வளோ வெள்ளை. அம்மா ரொம்ப ஓவரா உணர்ச்சி சுப்பறாங்க. நெக்ஸ்ட் அவங்க மம்மி கரெக்டா மைக்கு மாட்டாதனால ஒரு டாஸ்க் கொடுப்போம்னு சொல்லி இவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு மஞ்சரிக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. ஆஹா நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்ல, சரி நானே பண்றேன் அப்படின்னு டாடி கிளம்பி வந்து எல்லா கேர்ள்ஸுக்கும் கராத்தே ஸ்டெப் சொல்லி கொடுத்தாரு. அந்த கேர்ள்ஸும் அவரை மாதிரியே பண்ண சொன்னா என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க நீங்களே பாருங்களேன்.
அண்ட் டாடி போறதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா சொல்லிட்டு போனாரு, மா எங்களுக்கு கோலமாவு கோகிலா படத்துல நயன்தாராவை விட ஒன்னதாமா பிடிக்கும் அப்படின்னு ஜாக்க பார்த்து சொல்லிட்டாரு. நான் என்ன பண்ணுவேன் பெருமாளே. ஏன் ஜாக்கு அந்த படத்துல ஒன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல, ஏன் எல்லாரும் எங்க நயன்தாராவை போட்டு இந்த அடியே அடிக்கிறீங்க? பாவம், ஏற்கனவே சோசியல் மீடியால குத்துன்னு குத்து வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு குத்துனா அக்காக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான் பீலிங்கி போடா. அடுத்தபடியாக பவித்ரா ஃபேமிலில இருந்து வந்தாங்க. தம்பி, சித்தி அண்ட் சித்தி பையன். அவங்க வந்து என்ன சொன்னாங்க, நீ நல்லா விளையாடுறமா, ஆனா ஒவ்வொருத்தட்டையும் ஒரு ஒப்பீனியன் வைக்கிற தெரியுமா, அத பப்ளிக்கா சொல்லுமா. அதே மாதிரி வீட்டுல வேலை செய்யற மாதிரி இங்க வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற, கேம் ஆடு அப்படின்லாம் அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, முரண்பாடு என்ன அப்படின்னு கேட்டதுக்கு பெருசா ஒண்ணும் கிடையாது. மஞ்சரி அவர்களே, நீங்க அந்த முட்டை டாஸ்க்ல ஒன்னோட நிறுத்தி இருந்தா பரவாயில்ல, ரெண்டுலாம் கொடுத்து எங்க பொண்ணை போட்டு டார்ச்சர் பண்ணி எடுத்துட்டீங்க. அதெல்லாம் பாக்குறப்ப எங்களுக்கு அழுகியே வந்துச்சு. அப்படியே கொடையுதா எரியுதா. அதே மாதிரி தீபக் அண்ணே, நீங்க எங்க பொண்ணை பார்த்து பவிமா அப்படின்னு கூப்பிடுறப்போ எங்க சித்தப்பாவே கூப்பிடுற மாதிரி இருக்கும் அப்படினாங்க. ஒரு செகண்ட்ல நம்ம தீபக் அண்ணனை சித்தப்பாவை மாத்தி விட்டாங்களே, அது ஹீரோ மெட்டீரியல் பா. வெளியே வந்தா கூட தமிழும் சரஸ்வதியும் பார்ட் 2 நடிக்கிறதுக்கு ரெடியா இருப்பாரு. அவரை போய் சித்தப்பான்னு சொல்லிட்டீங்களே. அதை கேட்கும் போதெல்லாம் என்னை யாரும் தேட வேண்டாம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலாம் போல தோணும். அதுக்கப்புறம் தம்பி என்ன சொன்னாரு, அருண் ப்ரோ என்ன ஆச்சு உங்களுக்கு, ஏன் ரொம்ப டல்லா இருக்கீங்க, நானும் 3-4 டேஸா பாக்குறேன், ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களே, எந்த ஆயி அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல இதுக்கப்புறம் பாருங்க காலையில இருந்து செம ஃபன்னா தான் இருக்கேன், ஃபன்னா தான் போவேன் அப்படிங்கிறாரு. ஒருவேளை அதுதான் காரணமா இருக்குமோ, நம்ம நேத்து வீடியோட இன்ட்ரோல சொன்னோமே மறந்து போச்சா, சரி அதுல போய் பார்த்துட்டு வாங்க, அதோட இதை கனெக்ட் பண்றப்போ உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அப்புறம் எதுக்கு வெயிட்டிங், ஆரம்பிக்க வேண்டியதானே. அதுக்கப்புறம் அம்மாவும் பாட்டியும் வீட்டுக்கு வர முடியலனாலும் எங்களோட வாய்ஸ் அனுப்பி விடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலதெல்லாம் சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க. நீ தூங்குற வரைக்கும் நாங்க தூங்க மாட்டோமா, உன்னை பத்தியே தான் நினைச்சிட்டு இருக்கிறோம், நீ அழுகுறப்ப எங்களுக்கு கஷ்டமா இருக்கும், ஃபீல் பண்ணாதமா, உன்னை வெளியே அனுப்பாம வீட்டுக்குள்ளேயே பொத்தி வளர்த்துட்டோம், அது எங்க தப்பு தான் அப்படின்னு சொல்லவும் பவித்ரா தேம்பி அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. நீ ஏன் பொம்பளை மாதிரி அழுதுட்டு இருக்க? அதுக்கப்புறம் அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க அம்மான்னு பாட்டி, நீங்க என்ன நல்லா வளர்த்திருக்கீங்க அப்படின்னு ப்ரௌடா பேசிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மையிலேயே நல்லாதான்ப்பா வளர்த்திருக்காங்க. வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு சில கண்டெஸ்டன்ட்ஸ்லாம் நான் தனியா தெரியணுன்றதுக்காகவும் லுக் வைஸ் அட்ராக்டிவா இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் என்னென்னவோ பண்ணுவாங்க. ஆனா இவங்க இதான் நானு, இப்படிதான் ட்ரெஸ் பண்ணுவேன், இப்படிதான் கேம் ஆடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வர்றதை மட்டும் தான் பண்றாங்க. உண்மையிலேயே இதெல்லாம் பாராட்டக்கூடியது. உடனே பவித்ராவோட பிஆர்ஆன்னு கேட்றாதீங்க, இத்தனை சீசனை பார்த்தோமே அதனால சின்ன ஒரு கம்பேரிசன்னால சொன்னேன். அடுத்தபடியாக அஞ்சிதாவோட ஃபேமிலி ரொம்ப நேரமா தெய்வம் தந்த பூவே பாட்டு ஓடிட்டே இருந்துச்சா, கண்டிப்பா எங்க வீட்ல இருந்தா வர போறாங்க அப்படின்னு சொல்லி ஜாக்கு பயங்கர ஆர்வமா இருந்தாங்க. அழுவெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. பட் திரும்பி பார்த்தா அஞ்சிதாவோட ஃபேமிலி ஏப்ரல் ஃபூல் சோ தனியா போய் கட்டி புடிச்சு பயங்கரமா அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நம்ம அஞ்சிதா அவங்க அம்மாவை பார்த்த உடனே குடுன்னு அழுதுட்டே ஓடி வந்து கட்டி புடிச்சு கத்தி அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சீன் ரொம்ப டச்சிங்கா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன அட்வைஸ் கொடுத்தாங்க அப்படின்னா, அருமையா கேம் ஆடிட்டு இருக்கறமா, ஆனா என்ன கோவம் தான் ஜாஸ்தி வருது, கம்மி செய்யும், அதே மாதிரி டிக்கெட் டு ஃபினாலே சூப்பரா ஆடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா என்ன பண்றது, அது வரைக்கும் நம்ம ஆளுங்க உள்ள வச்சிருக்க மாட்டாங்களே. இந்த வாரமே மோஸ்டா இவங்க தான் போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பாப்போம் ஜெஃப்ரி ஏதாவது வந்து காப்பாத்தி விடுறாரா அப்படின்னு. என்னடா இதை ஹோட்டல்ல போய் பொங்கலோட சாப்பிட கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற. அதுக்கப்புறம் மம்மி நம்ம கண்ணம்மா வீட்டுக்கார ஹக் பண்ணணும்னு வாலண்டியரா கூப்பிட்டு கட்டி பிடிச்சி பாராட்டிட்டு போனாங்க. நேத்து எல்லாரும் கண்ணம்மா வீட்டுக்கார கழுவி ஊத்துனாங்க. ஆனா இன்னைக்கு அவர் தான் வேணும்னு சொல்லி நன்றி பாராட்டுக்கள் ஹக் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. உண்மையிலே இவர் நல்லவரா கெட்டவரா? கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். நெக்ஸ்ட் அஞ்சிதாவோட அண்ணன் எல்லாரையும் ரிவ்யூ பண்றன்ற பேர்ல பெருமையா பேசுறதோட மட்டும் இல்லாம ஃபன்னியா ஒவ்வொருத்தரை பத்தியும் சொல்லிட்டு இருந்தாரு. உள்ள இருக்க எல்லாருக்குமே சிரிச்சு வாய வலிச்சிருக்கும். தீபக் அண்ணே உங்களை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சௌந்தர்யா நீங்க ராக்கெட் மாதிரி சர்றன்னு போவீங்க, அதுக்கப்புறம் திரும்பி வரவே மாட்டீங்க. உங்க எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். முத்து உண்மையிலே அவர் கேமர் வேற லெவல். அருண் நீங்க ஒரு நாள் அம்பி மாதிரி இருக்கீங்க, ஒரு நாள் அண்ணினா மாறிடுறீங்க. கடந்த ஒரு சில நாட்களாக பிதாமகன் விக்ரம் மாதிரி இருக்கீங்க. என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்க, இதுக்கு முன்னாடி சொன்ன அதே டயலாக் தான், கால்ல இருந்து ஓகேவா தான் இருக்கேன், இதுக்கப்புறம் ஓகே ஆயிருவேன் அப்படிங்கிறாரு. ஜெஃப்ரி என்னோட ஸ்தானத்தை நீயே எடுத்துக்கிட்டப்பா, 24/7 நான் பாப்பேன், என்ன பத்தி ஏதாவது பேசுவா அப்படின்னு பார்த்தா ஜெஃப்ரின்னு சொல்லிட்டு இருக்கா. பரவாயில்ல பெருமையா தான் இருக்கு. ராணவே சௌந்தர்யா ராக்கெட்டாவது எங்கேயாவது போயிட்டு டெஸ்டினேஷன் அடைஞ்சிரும். ஆனா நீ இருக்க பாரு, ராக்கெட் கிளம்புனது தான் தெரியும், எங்க போகுது என்ன ஆகுதுன்னே தெரியாது இப்படின்னு பயங்கர ஃபன்னா பேசிட்டு இருந்தார். இப்பேற்பட்ட அஞ்சிக்கு இப்படிப்பட்ட ஒரு அண்ணனா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு. ஏன்னா அக்கா சீரியஸ் டைம், அண்ணன் பயங்கரமான காமெடி டைம், அதனால சொன்னேன். சரி வருவான், சரியா வரமாட்டான்டா. சம்பந்தமே இல்லாம நம்மளை பத்தி பேசுறாங்க. சரி இப்படியே சொல்லி எஸ்கேப் ஆயிடலான்னு பாக்குறீங்களா, முரண்பாட சொல்லி முடிச்சுட்டு போங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஜாக்கு மேலதான் ஒரு சின்ன வருத்தம். அவன் பாசம் வச்சிருக்கா பொய்யா வச்சிருக்கான்னு சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, உண்மையிலேயே அஞ்சி அப்படிலாம் கிடையாது. அவ காட்டின அனைத்து அன்பும் உண்மை அப்படின்னு ஜாக்குக்கு வலிக்காம சொல்லிட்டு போனாரு. இந்த ஃப்ரீ ஸ்டார்ஸ்ல எப்படி பேசணும் அப்படின்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அஞ்சிதாவோட அண்ணன், எப்படி பேசக்கூடாதுன்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம ரயானோட அக்கா.
அடுத்தபடியா வந்தது வந்துட்டீங்க, அப்படியே உங்க கையால சம்மந்தி செஞ்சு பசங்களுக்கெல்லாம் ஊட்டி விட்டு போங்கம்மா அப்படின்னு பிக் பாஸ் கேட்க, நம்ம அம்மாவே அவங்க கையால சம்மந்தியை செஞ்சு சோத்த போட்டு பிசைஞ்சு உருட்டி ஒவ்வொருத்தருக்கா ஊட்டி விட்டாங்க. அம்மா என் பெத்த தாயை ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா, ஓவர்டேக் பண்ணிட்டீங்க. அப்புறம் நம்ம அன்சிதா போய், அண்ணா நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன், உன் கூட நின்றுக்கணும் ஆனா பண்ணல, அதுக்காக இந்த இடத்துல நான் உங்களுக்கு சாரி கேட்கணும்னு நினைக்கிறேன், என்ன மன்னிச்சிருண்ணா அப்படின்னு கட்டி புடிச்சு, உங்களுக்காக தான் நான் வாழ்றேன், உங்களுக்காக தான் இந்த உயிர் அப்படின்னு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. எடுத்துக்கோ மச்சான். டேய் உயிர் எடுத்துன்னு ஏன்டா என் உயிர் எடுக்கிற? இப்படியே போயிட்டு இருந்துச்சா, திடீர்னு விஷால கூப்பிட்டு, தேங்க்ஸ் விஷு, எல்லாரும் என்ன போன வாரம் கழுவி ஊத்திட்டு இருக்கிறப்போ எனக்கு நீ சப்போர்ட் பண்ணன்னு சொல்லி விஜய் சேதுபதி சார் உன்னை அடிச்சாரு, ஆனாலும் எனக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இடத்த உன் மனசுல கொடுத்து வச்சிருக்க தெரியுமா, அதுக்கு நன்றி அப்படின்ட்டாங்க. நான் கூட அன்சிதா வேற ஒண்ணு சொல்ல போறாங்களோன்னு நினைச்சேன். என்ன நினைச்ச நீ என்ன நினைச்ச? அது என்னன்னு கேக்குறீங்களா? இங்க நான் சொல்றேன், இப்ப சொல்றேன், எனக்கு விஷால ரொம்ப பிடிச்சிருக்கு, எங்க அம்மா அண்ணன் முன்னாடி சொல்றதுக்கு பெருமையா இருக்கு அப்படின்னு ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்லாம் எதிர்பார்த்துட்டேன். மன்னிச்சோ அம்புட்ட ஆசை. அதுக்கப்புறம் ஜாக் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. எங்க அம்மா வருவாங்கன்னு தான் நான் இந்த சாரியே கட்டினேன், கட்சியில வரவே இல்லை. சரி பரவாயில்ல, நாளைக்கு வேற ட்ரெஸ் போட்டு அம்மாவை வெல்கம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தனக்கு தானே ஆறுதல் சொல்லிக்கிட்டாங்க. என் கூட நானே பேசி எனக்கு நானே தைரியம் சொல்லிக்கிட்டு எதை பார்த்து? கண்ணாடியில் என் முகத்தை பார்த்து. ஆனா பிக் பாஸ் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருந்திருப்பாரு. ஐயோ பாவம் அம்மா வரலையே அப்படின்ற வருத்தம் குழந்தைக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். இப்போ ஒரு குழந்தை அம்மா வேணும்னு அழுதா அழுகையை ஸ்டாப் பண்றதுக்கு என்ன பண்ணும்? நீயே சொல்லு. ஒரு சாக்லேட்டையோ லாலிபாப்பையோ வாங்கி கொடுப்போம் தெரியுமா? அந்த மாதிரி நம்ம பிக் பாஸ் டீம் என்ன பண்ணுச்சு, இந்த குழந்தையோட அழுகையை ஸ்டாப் பண்றதுக்காக அவங்களுக்கு பிடிச்ச பர்கர், சாலட் எல்லாத்தையுமே கிறிஸ்மஸ்க்காக தரோம் அப்படின்னு சொல்லி சேதனை தான் கொடுத்தாருன்னு சொல்லி இதை கொடுத்து விட்டாங்க. ஒன்னு நினைக்கும் போது என்னால முடியலடா. அத ஃபர்ஸ்ட் பார்த்தது என்னவோ சௌந்தர்யா தான். ஆனா அங்கேயே அதை எடுத்து மொச்சக்குன்னு சாப்பிடாம தன்னோட ஃப்ரெண்டு ஜாக் இதை கேட்டா எவ்வளவு சந்தோஷப்படுவா அப்படின்னு ஓடி போய் வெளியே உட்கார்ந்து இந்த ஜாக் கிட்ட பர்கர் வந்திருக்குடி அப்படின்னு சொல்ல ஆனந்தமா அவங்களும் ஓடி போனாங்க, அம்மா வரலையேன்ற கவலையை மறந்து. எப்படி இருக்கே? நல்லா இருக்கேலா? சவிக்குமா இருக்கேன். பர்கர் வந்திருக்குடி. எனக்கா? உனக்குதான். ஐயோ நான் என்ன செய்வேன்? யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா. அதே மாதிரி அந்த பர்கரை குழந்தை சாப்பிடுற மாதிரியே வாயில எல்லாம் இழுப்பிக்கிட்டு மொச்சக்குன்னு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனா தன்னோட ஃப்ரெண்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஜாக்குக்காக ஓடி வந்து சொன்னாங்க தெரியுமா, அடடா இது வல்லவா ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிலாம் நினைச்சிடாதீங்க, தின்னு முடிச்சதுக்கு அப்புறம் கூட சண்டை போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எத்தனை வாரமா பாக்குறோம். சரி இன்னைக்கு நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரோட மனைவி சாரி லவ்வர் இல்ல ஃப்ரெண்டு யார் வேணா வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அவங்களோட சேர்ந்து ஜாக், ஜெஃப்ரி, முத்துக்குமரன் ஃபேமிலி வருவாங்க. சோ கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எப்படி போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.